பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா முதல்ல அதை கேட்டுக்கிறேன். எல்லாம் குறையும்ன்றாங்க. சொன்ன தப்பு. நீங்க கவனிங்க தம்பி, இதை பத்தி இப்பதானே கேட்டுட்டு இருந்தேன். ஏமாத்திட்டு பேசிட்டு இருக்க நினைச்சியா? உடனே பேசிட்டு போயிடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இப்ப மருத்துவர் ஐயா டாக்டர் சொக்கலிங்க ஐயா மருத்துவ குறிப்பை பற்றி உடல்நல ஆரோக்கியத்தை பற்றி பேசுவார். கேள்வியும் பதிலும் அதுக்கு அவர்கள் விடையளிப்பார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கம். என்ன காலை வணக்கம்னா காலை வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? இதுவே ஐயா குட் மார்னிங் சொன்னா எல்லாம் குட் மார்னிங் சொல்றாங்க, காலை வணக்கம்னா சொல்ல மறந்துட்டீங்க. அற்புதமான ஒரு வார்த்தை காலை வணக்கம். இந்த 14ஆம் ஆண்டு விழாவில் என் அழைத்த சகோதரர் சம்பத் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அவர் இந்த அரங்கத்தில் 50வது ஆண்டு விழாவிலையும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றுடைய சொக்கலிங்கத்திற்கு 80 வயது முடிந்து 60 வருடம் பணியை முடித்துவிட்டு ஐயா அரங்க மகாதேவனுடன் இருந்து அரங்கத்தில் இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் பெற்றோரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் சிறு வயதனாக இருக்கும் பொழுது அவர் தொழிற்பிரிவை நேற்று 2 நாட்களுக்கு முன்பு கேட்டு மகிழ்ந்தேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நினைக்கின்றேன். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா, வணக்கம் ஐயா. நான் சில கருத்துக்கள் மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நான் நீதி அரசர் பேச்சை கேட்க ஆவலாக இருக்கின்றேன். ஒரு சிறு கருத்து எவருமே பேசக்கூடாது. கவனம் மட்டும் ஒரு பேசுவதை கேட்பதில் மட்டும் இருக்க வேண்டும். 2 பேர் பேசினா 2 பேரும் வேஸ்ட் ஆயிடும். நீங்க அமைதியான பிறகுத்தான் தொடங்குவேன். தொடங்கட்டமா? வெரி குட். எப்பொழுது 100 வருடம் இதயம் இயங்க வேண்டும். இன்றுடன் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஏனெனில் வள்ளலார் கருத்தை உள்வாங்கி நான் கடைபிடிப்பதால் மட்டும்தான். அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் நோக்கத்துடன் தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையை வைத்து ஒன்று சொல்லுகின்றேன். அனைவர் மனதிலும் இது பதிய வேண்டும். ஜோதி என்பது ஒரு அணையாத விளக்கு. அதை சொக்கலிங்கம் உங்களுடைய உயிராக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த அருட்பெரும் ஜோதி உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். 2 பிரித்து பார்க்க முடியாது. 2ஐயும் தாங்கி பிடிப்பது நம்மால் பார்க்க முடியாத தொட முடியாத நம் மனம் மட்டும்தான். அந்த மனதை நீங்கள் தனி பெரும் கருணையுடன் மனதில் வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் உயிர் உங்கள் உடலில் 100 வருடம் இயங்க முடியும் என்பதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். ஸோ ஜோதி எனும் உயிர் உடல் எனும் ஆலயத்தில் இயங்க கருணை எனும் மன உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் சொக்கலிங்க மாதிரி டாக்டருங்களுக்கு வேலையே இல்லாமல் சென்றுவிடும். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். உங்கள் இதயம் 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் இதயம் பேச தெரிந்துவிட்டது. இன்றையிலிருந்து அதை பேசினால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? அது என்ன கேட்கும் நினைக்கிறேன்? சொல்லுங்க உமாபதி ஐயா அவர்கள். பார்த்தீங்களா? பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு. எவன் ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றானோ, எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்க கற்றுக்கொண்டால் சொக்கலிங்கத்திடம் வர வேண்டிய வாய்ப்பே இல்லை. மகிழ்ச்சியை இழந்தால் மாரடைப்பு கட்டாயம் வந்துவிடும். என்னிடம் வர வேண்டியதான். அதற்காக தான் சொல்லுகின்றேன்.
மாரடைப்புக்கு மாமருந்தே மகிழ்ச்சி என்று உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை வள்ளலார் சொன்ன கருத்துக்களை நீங்கள் படித்து புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்பது அது பயன்பெறாது. அதை நீங்கள் ஆழ்ந்து கடைபிடித்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் சொக்கலிங்கத்தினுடைய வேண்டுகோள். அதற்காக தான் சொல்லுகின்றேன், மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது எதில் என்றால் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது மகிழ்ச்சி என்று குறையவே குறையாது. அது அணையாத விளக்காக இருந்து கொண்டே இருக்கும் என்று மாற்று கருத்து இல்லை. ஸோ என்ன சொன்ன, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில். அதைவிட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? நான் சகோதரர் சக்தியை கேட்கின்றேன், அவர் தீவிர ரசிகன் நான். ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட மிக்க மகிழ்ச்சி. நான் ஐயா நீதி அரசரும் கேட்கின்றேன், மகாதேவனையும், கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது சொன்னீங்கன்னா நான் 1000 ரூபாய் பிரைஸ் கொடுக்குறேன். ஐயா கோச்சிக்கு போற, என்னடா இது? கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று உணர்ந்து கொண்டால் உறவுகள் பிரியாது, கணவன் மனைவன் பிரியாது, நாடுகள் அழியாது. ஸோ அது நான் வைத்துக்கொண்டு மனதில் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், வேலைக்கு சாப்பிட வேண்டாம். வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆன்மீகத்தில் சென்று விடுவீர்கள். சொக்கலிங்கம் பல வருடமாக 2 வேளை தான் சாப்பிடுகின்றேன். இன்றையிலிருந்து நான் 1 வேளை சாப்பிட கற்றுக்கொண்டால் 100 வருடம் கடந்து வாழ முடியும். மனிதர்கள் இப்ப சாப்பிட்டு தான் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். உடலிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ஒன்றை சொல்லுகின்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு விஷுவலா சொல்லிட்டு ஐயாவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய இதுக்கு எனக்கு கொடுத்தே ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன பாக்குறீங்க இந்த ஸ்லைட்ல? கால்குலேட்டர் தானே? வள்ளலார் சொல்லுகின்ற கருத்தை இந்த கால்குலேட்டர் மூலம் உங்களுக்கு அனைவருக்கும் புரிய வைக்கின்றேன். இதற்கு சிம்பிளை மாத்திரம் கடைப்பிடியுங்கள். என்ன தெரியுமா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்ற மாற்று கருத்தில்லை என்று சொல்லி ஒன்றை செய்கின்றேன். அனைவருக்கும் எத்தனை இதயம் இருக்கின்றது நினைக்கின்றீர்கள்? நான் நீதி அரசிடம் கேட்டுத்தான் சொல்லுவேன். ஏனால் அனைத்து உயர் நீதிமன்ற சீஃப் ஜஸ்டிஸ் இங்க இருக்கும் அனைவருக்கும் 60 வருடமாக சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். இவர் அருமையான பணி செய்து கொண்டிருக்கின்றார். இத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. சக்தி அவர்களே, ஒருத்தர் 1ன்றாங்க, இது பாருங்க, ஒருத்தர் 2ன்றாங்க, ஒருத்தர் இப்படின்றாங்க. எனக்கு அரசியல்வாதி ஆக்கிடாதீங்க. ஒவ்வொருவருக்கும் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. 3 இதயம். 1 நீங்கள் சொல்லுகின்ற இதயம். 2 காலில் இருக்கின்ற காஃப் மசில் தான் 2வது 3வது இதயம். அந்த இதயத்தை நீ இயக்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த இதயம் இதமாக இயங்கி 100 வருடம் வாழச் செய்யும். ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி டைனமிக். நடக்க வேண்டும், நீந்த வேண்டும், ஓட வேண்டும், எதனாலும் செய்யுங்க. படுத்து விட்டால் அது கூடாது. இன்றும் நான் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 8 மாடியில் இருக்க சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டில் தான் செல்லுகின்றேன். புதுசா லிப்ட் மேன் வந்தான், சாசா லிப்ட்ல வாங்கலன்னா உடனே அந்த சரவணன், என்னப்பா லிப்ட்ல வான்னு சொன்னேன்னு கேட்ட. லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமேன்னு சொன்னான். மேல போகக்கூடாதுன்னா நான் தயவு செய்து உடற்பயிற்சி இந்தியாமையாமை ஆக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை மற்றவரிடம் நீங்கள் காப்பி அடிக்க கூடாது. காப்பி அடித்தல் வாழ்க்கை என்ற பயிற்சியில் கட்டாயம் ஃபெயில் ஆயிடுவீர்கள். நீங்கள் உங்களை உணர்ந்து வாழ வேண்டும். இந்த 80 வயது ஆகின்ற சொக்கலிங்கத்தின் உள்நோக்கம் வள்ளலார் கருத்துப்படி சொல்லுகின்றேன். இதுவரை நான் ஒருவரையும் சொக்கலிங்கத்தை விட உயர்ந்தவன் என்று நினைத்து வாழ்ந்தது கிடையாது. உடனே திமிர் பிடித்தவன் ஆணவமும் அகங்காரமும் நினைத்து விடாதீர்கள். இதே சொக்கலிங்கம் இன்று வரை
842 கோடி ஜனத்தொகையில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் இல்லை என்று சொக்கலிங்கம் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் நம்முடைய சக்தி என்று உணர்ந்து நான் சில நிமிடங்கள் பேசிய பிறகு கேள்வி பதில் சில நேரம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கேள்வி பதிலில் என்னுடைய சகோதரர், என்னுடைய மாணவர், பேராசிரியர் நிலையில் டிஎம்எஸ் இருக்கின்ற டாக்டர் ராஜமூர்த்திக்கு அனைவரும் வாழ்த்து சொல்ல வேண்டும். சம்பத்தை நீங்க வந்துருங்க, நீங்களும் மேடையில் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்க வாங்க. சரி, நான் 60 வருடமாக இதே துறையில் பணியாற்றினேன் என்று சொன்னேன். ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உலகம் மொத்தம் இருக்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, என் மாணவர்கள் அனைவரும் என்னை விட உயர்ந்த நிலையில் இருந்து பணியாற்றுவதை காண்பதுதான் சொக்கலிங்கத்திற்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் பல மடங்கு ராஜமூர்த்தி சொக்கலிங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சில நிமிடங்கள் பேசி உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள். அதில் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை உங்களிடம் நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து கருத்துக்களும் நான் சொல்லுவது, என் சகோதர சகோதரிகளாக நீங்கள் அனைவரும் 100 வருடம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற கருத்தை உள்வாங்கி வைத்துக் கொண்டு கடைபிடித்தால், வள்ளலார் சொன்ன அறிவுரைப்படை வாழ்ந்தால் மாரடைப்பு வருவதை தடுப்பதல்ல, மாரடைப்பு வந்தவர்களும் 100க்கு 100 குணமடைய முடியும் என்று சில நிமிடங்கள் உங்களிடம் அறிந்து கொள்ளப் போகின்றேன். வள்ளலார் 200 வருடங்களுக்கு முன்பு பிறந்து 50 வருடங்கள் வாழ்ந்து உலக சமுதாயம் என்று இருக்கின்ற வரை அனைத்து உள்ளங்களுடன் உயிர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்க போகும் வள்ளலாருடைய இந்த மேடையில் நாம் அமர்ந்திருப்பதே மிக்க மகிழ்ச்சி. 2 வருடங்களுக்கு முன்பு வள்ளலார் 200 என்று அவர் பிறந்த நாளை உலகம் மட்டும் கொண்டாடினோம். பல மேடைகள், பல அரங்கங்கள், வெளிநாடுகள், எல்லா ஊர்களுக்கும் சென்று வள்ளலார் 200 என்ற தலைப்பில் சொக்கலிங்கம் பேசினேன். பல மேடைகளில் என் சகோதரர் ராஜமூர்த்தி பேசி கலந்து கொண்டார்கள். அவரை பேசி மகிழ்வது மட்டும் நம்முடைய குறிக்கோள் இல்லை, அவர் விட்டு சென்ற அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது வள்ளலாரும் இதயமும், வள்ளலாரும் உடல் நலமும் பற்றி நான் பேசப் போகின்றேன். அனைவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உங்க கவனத்தை எதிலேயுமே நீங்கள் திசை திருப்பக் கூடாது, சரியா? இப்பொழுது இந்த கையில் வைத்திருக்கின்றது ஒரு கோடு. இதுல நிறைய இருக்குது, லேசர் பாயிண்ட், டார்ச், பேனா, பாயிண்ட் எல்லாமே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வள்ளலார் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் வாங்க வேண்டும். இந்த கோடு என்பதுதான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நீங்கள் வாழ வேண்டும். இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. எந்த 2 முனை? எது 2? கருவறை, கல்லறை. இரண்டும் தோன்றுவதும் மறைவதும் நம் கையில் இல்லை. இடையில் இருக்கின்ற கோடு என்ற வாழ்க்கை நம் கையில். அது சீராக வாழ்வதற்காக வள்ளல் பெருமாள் திருமூலர் வழியில், திருவள்ளுவர் வழியில், வள்ளலார் வாழ்ந்த வழியில், நம்முடன் வாழ்ந்து இப்போது மறைந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழியில் தான் வந்தவர்கள். எனக்கு பெரிய பெருமை, வேதாத்திரி மகரிஷிக்கு நான் 10 வருடம் மருத்துவராக பணிபுரிந்ததே எனக்கு கிடைத்த ஒரு பக்தியும் நினைக்கின்றேன். கிருபானந்த வாரியார், வேதாத்திரி மகரிஷி என் உறவினர்கள் கூட. உங்களை மாதிரி நீங்களும் எங்கள் உறவினர்கள் தான். நான் சில கருத்துக்கள் இந்த கோடுகள் வைத்து சொல்லுகின்றேன். வள்ளலாருடைய நோக்கத்துடன் உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் சொன்னேன். ஆன்மீகம் என்றால் என்னங்க? ஆன்மீகத்தை பற்றி கூட பேச போறீங்க. ஆன்மீகம் என்பது நான் சொல்லுவதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூடியிருக்கும் மனதை உன் அறிவினால் திறந்து உன் உள்ளே சென்று உன்னை இயக்கும் சக்தியை அறிவதுதான் ஆன்மீகம். அனைத்தையும் கடந்து உன் உள்ளே சென்று உன்னை அறிவதுதான் கடவுள்.
நீ உடுத்துகின்ற உடையோ உருவமோ ஆடையோ அனைத்தும் சம்பந்தமில்லை. உன்னை உணரும் பொழுது நீ கடவுளாகவே மாறிவிடுகின்றாய். உண்மையில் இப்போ இந்த அரங்கத்தில் சொக்கலிங்கம் ஒரு கடவுள். ஆயிரக்கணக்கான கடவுள்களுடன் சொக்கலிங்கம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் வள்ளலாருடைய ஆழ்ந்த கருத்து. எதற்கு இந்த கருத்தை சொல்கின்றேன்? உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்று சொன்னேன். புரிந்து கொண்டீங்களா? அதற்காகத்தான் ஆலய வழிபாடு என்று தோன்றியது. எந்த மதமாக இருக்கட்டும், நீ வணங்கும் பொழுது உங்கள் இறைவனிடம் உங்கள் பாரத்தை நீங்கள் அவரிடம் போட்டுவிட்டு அவர் சக்தியை உணர்ந்து உள்ளே நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். புரியுங்களா? சரி, இப்பொழுது கேள்வி கேட்ப பதில் சொல்லணும். அந்த உயிர் உடல் என்பதை 3 ஊக்களாக சொக்கலிங்க பிரித்தேன். அந்த 3 ஊக்களை நான் சொல்லுகின்ற நீங்களும் கூடவே சொல்லணும். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. மறுபடியும் சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 3 ஊக்களை சொக்கலிங்கம் 60 வருடமாக சம்பத்தையா, ஆமா நீங்க நல்லா அப்படி இருக்க ஐயா, நீங்க பம்பர மாதிரி எருவு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கிறாருப்பா. அதற்காகத்தான் ஐயா இளமையாக இருக்கின்றார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவரை பார்த்தா எனக்கு என்ன பொறாம தெரியுமா? இவரை மாதிரி சொக்கலிங்க எப்ப நான் ஒல்லியாக போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 ஊக்களை உலகத்திற்கு 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது வல்லார் இட்ட நமக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த 3 மந்திரங்களை கூடவே சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்கள் வள்ளலார் விட்டு சென்றதை நீங்கள் இன்றிலிருந்து கடைபிடித்தால் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்து கொள்கின்ற சக்தியை நாம் மறந்து வாழ்வதால் தான் என்னிடம் நிறைய பேர் பேஷண்ட்டை வந்துடுறாங்க. அந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்கும் பொழுது இப்ப மறுபடியும் சொல்றேன், எல்லாம் உன்னிப்பாக கவனிக்க. நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா முதல்ல அதை கேட்டுக்கிறேன். ஓ ஐயா கையை தூக்குறோன்னு பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைச்சேன். அந்த சகோதரி ஒரு பேச்சுக்கு அந்த சகோதரி பேச்சு பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னு வச்சீங்க, உடனே பேச்சு நிறுத்திட்டு போயிடுவேனா? பேச்சை முடித்து சாப்பிட்டு விட்டு தான் போவதாக இருக்கின்றேன். உங்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக அந்த கேள்வி. அந்த 3 மந்திரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அந்த 3 மந்திரங்களை இன்றிலிருந்து நீங்கள் சகோதர சகோதரர்கள் கடைபிடித்து விட்டால், இந்த முனை என்று எதை சொன்னேன்? இது என்ன சொன்னேன்? இது இரண்டையும் நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க வள்ளலார் படிப்பு கேட்க மாட்டேன், ராஜமூர்த்தி மத்தியும் கேட்க மாட்டேன், சொக்கலிங்க மட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணால் அந்த கோட்டை குறைத்துக் கொண்டே 20-25 வயதில் மகிழ்ச்சியுடன் இறந்து விடுங்கள் சொல்றேன். இருக்க போகின்றீர்களா இறக்க போகின்றீர்களா? வள்ளலாரிடமோ சொக்கலிங்கமோ எந்த கடவுளிடமும் இல்லை. அது நீ மனம் வைக்க வேண்டும். ஐயாவுக்கு தெரியும், சம்பத் ஐயாவிற்கு, நம்ம உமாபதி ஐயாவுக்கும் தெரியும். வள்ளலார் வழியில் வந்த அவர் உறவினர். கோவிட் முடிந்தவுடன் ஜப்பானுக்கு சென்றேன். 18,000 பேர் இருக்கின்ற அரங்கத்தில் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். எத்தனை வருடம்? உடனே 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு வேணாம் சொல்லாங்களே. நான் சந்தோஷமாக எதற்கு வேண்டாம் என்று கேட்டேன் 2000 பேரிடம். அவர்கள் ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது, உன் பேச்சு எனக்கு தேவையில்லை என்றார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் வள்ளலார் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் இயற்கையுடன் தன் மொழிக்காக தன் சமுதாயத்திற்காக வாழும் பொழுது எந்த நோயும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஐயா சொன்னார், ஜெஜி
அவருடைய அப்பாவுக்கு நான் மருத்துவராக இருந்தேன், அதுதான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் மறந்துட்டார். சின்ன பையனா இருக்கும் பொழுது 60 வருடத்துக்கு முந்தினா பாருங்களேன், அவருக்கு 7-8 வயசு இருந்திருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன், எந்த நிலையிலும் நீ மகிழ்ச்சி இழக்காது. மகிழ்ச்சி இழக்கின்ற ஒரு நொடியில் உன்னை இழந்து விடுவாய். அதற்காக தான் நான் சொன்னேன், ஒரு கேள்வி பதில் தான் எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். அதுக்கு முந்தி ஒன்று சொல்றேன். ஐயா தமிழ் சொன்னாங்கல்ல, இது பாருங்க, சம்பத் ஐயா தமிழ் தானே இல்லையா? தமிழுக்கு ஒரு ஐயாருக்கு போய் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் கொண்டாந்தேன். இந்த தமிழை எவரோ அழிக்க பார்த்தார்கள், கவுக்க பார்த்தார்கள். சரி, கவுக்கலாமே பார்க்கும் பொழுது கவுத்தால் அதுனா வருது. ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், தமிழை எவரும் கவிழ்க்கவும் முடியாது, எவரும் அழிக்கவும் முடியாது. அந்த தமிழ் மக்கள் இருக்கின்ற வரை எதுவுமே அழிக்க முடியாது. தமிழை எவரும் காப்பாற்ற வேண்டாம். தமிழில் சொல்லுவதை கேட்டு நம்ம உயிர் வாழ்ந்தால் போதும் தவிர தமிழை காக்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். எப்பொழுதெல்லாம் ஒரு மொழி பேச்சு மொழியாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, உலக சமுதாயம் உலகம் அழிகின்றவரை எவனொருவன் தமிழ் கடைசியில் பேசிக் கொண்டிருக்கின்றானோ அன்று வரை தமிழுக்கு அழிவு கிடையாது. 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். அது அது என்னன்னா கிரியேட்டிவிட்டி தியரிப்பல்ல. நான் ஹவு த பீப்புள் ஆர் பை ஜெனட்டிக் எப்படி எவல்யூஷன் தியரியை பற்றி நான் போகலை. பட் நாங்களாம் அக்செப்ட் பண்ணது எவல்யூஷன். அந்த குரங்கின் பேர் ரீசஸ் மங்கி. என்ன மங்கி? அது ஷார்ட்டா ஆர்ஹெச்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆர்ஹெச். எல்லா குரூப்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஏ ஆர்ஹெச் பிளஸ் அண்ட் மைனஸ். பி முதல் மனிதன் தோன்றிய போது அவனுக்கு ஏ குரூப், இரண்டாவது மனிதன் தோன்றிய பிறகு பி குரூப், அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் கடைசியில் தோன்றிய பிளட் குரூப் தான் ஓ குரூப். அது அனைத்திலும் ஆர்ஹெச் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதனால தியரி ஆஃப் எவல்யூஷன். புரியுங்களா? சரி, கடவுள் உங்கள் முன்பு தோன்றி உமாவதியை கேட்கின்றேன், நீங்கள் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் எந்த பிளட் குரூப்பை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? ஏபி ஓ என்ற குரூப் என்றால் ஏ தேர்ந்தெடுப்பீர்கள், ஓ குரூப். ஏனெனில் நீங்கள் அனைவரும் யூனிவர்சல் டோனர். உங்கள் ரத்தத்தை எவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டே போய்விடலாம். ஆனால் சொக்கலிங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த அம்மா முழிக்கிறாங்க, என்ன சொக்கலிங்கம் இப்படி இவ்வளவு பொடி வச்சே பேசுறீங்களேன்னாரு. பொடி போட்டு கொண்டிருந்த அண்ணாவுக்கு சொக்கலிங்கம் மருத்துவராக இருந்தேன். பட் அவரை இழக்க வேண்டிய வந்து விட்டது. சரி, எந்த பிளட் குரூப் எது பெஸ்ட் என்று சொன்னால் நீங்க சொன்னது ஓ குரூப். சயின்டிபிக்கா சொக்கலிங்கம் சொல்லுவது அனைவருமே பி பாசிட்டிவாக மாறிவிடுங்கள். பி பாசிட்டிவ் ரத்த குறிப்பில் அல்ல, வள்ளலார் சொல்லுகின்ற எண்ணத்தில் மனதில் பி பாசிட்டிவாக என்று மாறிவிட்டால் 100 வருடம் சொக்கலிங்கத்திடம் வர வேண்டிய அவசியமே இல்லை. புரியுங்களா? இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு டாக் கொடுத்த சிட்டியில் ஒரு மாணவன் எழுந்து, ஐயா நான் ஏ குரூப்புங்க ஐயா, எப்போ போய் நான் பி பாசிட்டிவ் ரத்தத்தை மாற்றணும்னு கேட்டான். உங்க ரத்தத்தை இல்லையாப்பா, மனதை மாற்றிக்கொண்டு வாழ். ஓ அப்படியா சார்ன்றாங்க. இங்க இருக்கிற விவரமானவங்க கரெக்டா புரிஞ்சு கைத்தட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கேள்வி, வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா? யாராலும் சொல்லுங்க. நம்ம சம்பத் போயிட்டாரா, பாவம் இருக்கட்டும். ஐயா நீங்க என்ன சொல்லுங்க, வாழ்க்கையின் பயணம் அமைதி யாரா கரெக்டா மறுபடியும் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார். அனைவரும் தவறான ஆன்சர். சொல்றது புரிஞ்சுங்க. வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தான் செல்ல வேண்டுமே தவிர அது தேடி அடைவது இல்லை. கைத்தட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கு எல்லாருக்கும் வருத்தம், ஐயோ ஆன்சர் இது சொல்லாத 1000 ரூபாய் விட்டுட்டுமே வருத்தப்படுறீங்களா? ஸோ அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி போய் அடைவதல்ல, என் நிலையிலும் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும்.
சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொக்கலிங்க சொல்றேன்னு அதுக்கு என்ன காரணம் என்றால், எவருக்காவது இன்று 95 பங்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்த அடைப்பிருதுன்னு வச்சுங்க, இன்றிலிருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற 3 மந்திரங்களை இன்றிலிருந்து கடைப்பிடியுங்கள். அந்த 95 100% அடைப்பு வள்ளலார் வழியில் வாழ்ந்தால் ஒரு வருடத்தில் 100க்கு 100 கரைந்து மறைந்துவிடும் என்ற உண்மை 16 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா டாக்டர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உங்களை வச்சுதான் நாங்க பழப்பை நடத்துறோம். வள்ளலார் வழியில் அடைப்பு கரைந்துவிடும். எத்தனை வருடம் ஆகும்? ஒரு வருடம். சரி, உங்க அப்பா தாத்தா பாட்டி உங்களுக்கு யாருக்காவது சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எவராவது வந்ததுன்னு வச்சுங்க, அது தாத்தா கிட்ட அவங்க பேரன் அவங்க மகனுக்கு, அது உங்களுக்கு, உங்க குழந்தைக்கு, உங்க பேரன் குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்கா டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போயிடுச்சு. அதுக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணோம். 4 வருடத்திற்கு முன்பு நியூயார்க்கில் 18,000 பேர் அரங்கத்தில் சொக்கலிங்க பேசினேன். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையை பகிர்ந்து கொண்டது என்ன தெரியுமா? இன்றையிலிருந்து வள்ளலார் சொல்லுகின்ற கருத்தையும் சொக்கலிங்கம் சொல்லுகின்ற 3 மந்திரங்களையும் 9 வருடம் கடைபிடிக்க வேண்டும். எத்தனை வருடம்? 9 வருடம் கடைபிடித்தால் அந்த வியாதியின் ஜீன் கரைந்து மறைந்து விடும் என்ற உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இனிமேல் யாராவது எங்க அப்பா அம்மா எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போயிட்டாங்க சொக்கலிங்க, எனக்கு சொத்தே கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நான் டொரண்டோல போய் பேசினேன். மாணவி கேட்டா, நான் 8 வருடம் கடைபிடித்த சொக்கலிங்கம் 9வது வருடம் கடைபிடிக்கவில்லை என்றால் அன்றிலிருந்து மறுபடியும் 9 வருடம் கடைபிடித்தால் தான் அது மறைய முடியும். நான் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கும் வழி உண்டு. ஓகே, நான் என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் பார்த்தால் 60 வருடம் தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின் அனைவருக்கும் சொக்கலிங்க மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஐடிசி சோழல 7000 பேர் இருக்கிற இடத்துல மீட்டிங் பேசினேன் போன ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேருக்கு? அதுல 50% என் நோயாளிகள் கையை தூக்கி சொல்றாங்க, நான் தாங்க உங்க பேஷண்ட் சொன்னாங்க. இந்த அரங்கத்தில் தேடி தேடி பார்க்கின்றேன், ஒரு பேஷண்ட் கூட இல்லை. ஏனெனில் எல்லாம் வள்ளலாரை கடைபிடிக்கின்றீர்கள். அனைவரும் சேர்ந்து நலமாக வாழ வைக்க வேண்டும். ஸோ இது அவருக்காக ஒரு சொல்றேன். இது கால்குலேட்டர் தானே ராஜமூர்த்தி, அந்த கால்குலேட்டர் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வைக்கின்றேன். அந்த சிம்பிளை வாழ்க்கையின் அறிகுறியாக வள்ளலார் சொன்ன முறையில் கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்ற கூடவே சொல்றீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை 100 வருடம் எந்த சக்தியும் அழிக்க முடியாது. கடைபிடிப்பீங்களா? தாஜில் போய் ஒரு மீட்டிங் பேசுறேன். கரெக்டா 7 மணிக்கு ஒரு 3000 பேர் இருந்திருப்பாங்க. போனோம்னே எவ்வளவு நேரம் பேசுறேன்னு கேட்டேன். அந்த பிரசிடென்ட், நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க சொக்கலிங்கம், நாங்க 7:20க்கு எங்களை விட்டு போய் விடுவேன், அரங்கத்தில் விட்டுனாங்க. ஆனா இங்க இருப்பாங்க ஒருத்தர் கூட போக மாட்டேன்றீங்க. குழுமையான நிகழ்ச்சி சோழால பேசும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைல எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க, மைக்ல இருந்து எல்லாமே. ஒரு மேடையில் பேசும் பொழுது, ஐயா நீங்க கவனிங்க தம்பி, உனக்கு தான் நீங்க கேள்வி கேட்க, நான் பேசி முடிச்சுன்னா ஒரு 5 கேள்விக்கு போய் தயாராயிடணும். அந்த மைக்ல இப்படி இருந்த சகோதரர் அப்படி இருந்தாரு, கொஞ்சம் கலப்புறன்னு இருந்தது. திரும்பி பார்த்தேன், என்ன திரும்ப சொன்னா, சார் மைக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் லூஸா இருக்குதுன்னா. என்ன சொன்னாரு? நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, பத்தி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், லூசுன்னு அத்தனை விட்டுக்க வேண்டியதானே. முதல் மேடை இந்த சகோதரி மாதிரி ஒரு மேடையில் ஃப்ரண்ட் அந்த பிரசிடென்ட் இருந்தாங்க, மீனாட்சி, அந்த ரோட்டரி கிளப். அந்த அம்மா என்னை கேட்டு,
நீங்க எங்கிருந்து வரீங்க சொக்கலிங்கன்னாங்க. நான் கீழ்பாக்கில இருந்து வரேன்ட்டேன். முடியவே பண்ணாங்க. சொக்கலிங்க யார் என்று எப்பொழுதாவது உங்களை நான் கைத்தட்டின்னு சொன்னேனா? எப்பொழுதாவது உங்களை சிறிய என்று சொன்னனா? மனித இனத்திற்கு கிடைத்த பெரிய 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு கிடைத்த வரமே சிரிப்பதும் கைத்தட்டுவதும் மட்டும்தான். அது விலங்குகளுக்கோ நாய்க்கோ பூனைக்கோ இருக்க வராது. சரி, மகிழ்ச்சி என்று வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியான மனதை எப்படி கிடைக்கும் என்றால் தன்னை அறிந்த நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் அல்டிமேட் மனிதனுடைய எவல்யூஷன். வல்லவர் அதிகமாக சொல்லியிருக்கின்றார். அதுதான் நம்ம பெற்ற ஞானம் என்று பெயர். சரி, ஒரு கேள்வி, அறிவு என்பது என்ன? சொக்கலிங்க வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் அறிவா? நீங்கள் வைத்திருக்கின்ற பட்டங்கள் அறிவா? படித்தது அறிவா? அனைத்தும் உங்களை காப்பாற்றாது. ஒவ்வொரு மனிதனும் படிப்பதற்கு தான் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் படிப்பான், உலகத்தில் எவனாக இருக்கட்டும். ஆனால் கற்பதை அனைத்தும் தான் கடைபிடிக்க தவறி விடுகின்றான். அதெல்லாம் நோயாளிகள். கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும் வள்ளலார் சொன்ன வழியில். ஸோ அறிவு என்பது உண்மையில் தன்னை அறிவதுதான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அறிவு அடைந்த ஒரு மனிதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? தன்னை அனைத்திலும் தன்னில் அனைத்தையும் உணர்ந்து விட்டால் ஒரு வேறுபாடு அற்று வாழ முடியும். நான் எவனை போய் திட்ட முடியும்? எவனை போய் நான் கொல்ல முடியும்? அதற்காகத்தான் வாழ்க்கையில் கொடுத்த அருள். அறிவு என்பது தன்னில் அனைத்தையும் தன்னை அனைத்திலும் உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உலக மக்கள், உலக நாடுகள் அனைத்தும் செலவழிக்கின்ற 90% பணம் எதுக்கு தெரியுமா? தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தான் நாட்டை காப்பாற்ற வேண்டும், டிஃபென்ஸ்ன்னு சொல்லி அழிக்கின்ற குணம் இருப்பதால் தான் அதுக்கு நிறைய செலவழிக்கின்றார்கள். உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் வள்ளலாருடைய அருமையான கருத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகம் அமைதியுடன் நலமுடன் வாழும்படி செய்ய வேண்டும். அதற்கு உலக மக்கள் தலைவர்கள் இதை கடைப்பிடிக்கும். எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு மேடையில் பேசும்பொழுது சொன்னார், என்ன சொக்கலிங்க, நீ அரசியல்வாதி மாதிரி இருக்கிற ஒரு குரல், நீ இலக்கியவாதியா? நீ ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ ஞானியா, தத்துவவாதியா, எது சொன்னாங்க. நான் சொல்றேன், சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், இலக்கியமோ அரசியலோ எந்த இதுவா இருக்கட்டும், சொக்கலிங்கம் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே நாட்டுக்கு செய்கின்ற பெரிய உதவி என்று செய்கின்றேன். தீவிரவாதி என்று சொல்வது வெளியிலிருந்து அழிக்கின்ற தீவிரவாத சக்திகளை சொல்லவில்லை. அந்த சக்திகளுக்கு நம் உடன்பாடாக இருக்கக்கூட அதை ஒழிக்க வேண்டும். நான் தீவிரவாதி என்பது இப்படி புரிந்து கொள்ளுங்கள். உயிர் எனும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இரண்டையும் தாங்கி பிடிப்பது நம்முடைய கருணை உள்ளியமான நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான். உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு கோபம், ஆத்திரம், பொறாமை அனைத்தும் அந்த எதிர்மறை எண்ணம் என்று மனதில் வந்துவிட்டால் தாங்கி பிடிக்க மனம் உங்களை தாக்கும் கருவியாகி ஒரு நிமிடத்தில் உங்களை கொண்டு விட்டு சென்றுவிடும். உங்களை காப்பாற்றப் போகின்ற ஒரே தாரக மந்திரம் எது? எது உங்களை காப்பாற்றும் ஒரு மந்திரம்? எது? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை விட உலகத்தில் இதுவரை சிறந்த மருந்து கிடையாது. அதற்கு தான் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணணும், பொய்யெல்லாம் பேச. நீங்க இருக்கவங்க யாரும் போய் பேச மாட்டீங்க. இந்த கிட்ட இருக்கவங்க பார்க்கலாம். இந்த 0 என்பது ஒன்றுமே இல்லை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லையை போடுற ராஜமூர்த்தி ஓபதி. அது ரெட்ன்றது 0, எல்லோன்னா 5, 10ன்னா கிரீன். தூரம் இருக்கிறது தெரியாது, ஞாபகம் இமேஜின் பண்ணீங்க. நீங்கள் அனைவரும் உண்மையை சொல்ல வேண்டும். எந்த கோட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்?
கையை தூக்கி நம்பரை காட்டினா புரிஞ்சுப்பேன், சொல்ல வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? ஓ, சில பேர் 5ன்றாங்க, சில பேர் 2ன்றாங்க, சில பேர் 10ன்றாங்க. ஓ, ஐயா 7ன்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? 5. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? இதை பாரு, ஒன்றே சொல்லுகின்றேன், எவரெல்லாம் 10க்கு கீழே 1 குறைந்தா கூட சொக்கடிங்கத்தை விட மாரடைப்பில் வருவதை தடுக்கவே முடியாது. நடைமுறை பயமுறுத்துறீங்களா நினைக்காதீர்கள். மகிழ்ச்சி 2ஆக பிரிக்கின்றேன். வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை வள்ளலார் சக்தியால் மகிழ்ச்சியை 10 என்று உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டால் உலகத்தை கொன்று கொண்டிருக்கின்ற 3 கொடிய நோய்கள் என்ன தெரியுமா? மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடென்ட், இன்க்ளூடிங் சூசைட், அனைத்தும் 100க்கு 100 தடுக்க முடியும். வள்ளலாருடைய சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி பதிவு செய்ய வேண்டும். சரி, மறுபடியும் ஒரு கேள்வி. சொக்கலிங்கம் எந்த நிலையில் இருப்ப நினைக்கிறீங்க? நீங்க கெஸ் பண்ணுங்களேன். 10. அம்மா போட்டு சிக்னலாவே காட்டுறாங்க, சொக்கலிங்கம் 10ல் இல்லை, நான் 11ல் இருக்கின்றேன். எதற்கு இந்த கருத்தை சொல்கின்றேன் என்றால், மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. ஒரு கோடு போட்டு காட்டுவது உங்களை புரிய வைப்பதற்காக. நீங்கள் எப்பொழுதெல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் வாழ்கின்ற இந்நாள் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். சரி, இப்ப எல்லாம் எதுல இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எதுல, எந்த நம்பர்ல இருக்கீங்க? 10ஐ தாண்டி. ரொம்ப மகிழ்ச்சி, பெரிய கைத்தட்டல் உங்கள் அனைவருக்குமே. சாப்பிட்ற உணவு மட்டும் அரை வயிறு சாப்பிடுங்க, முழு வயிறு சாப்பிடாதீர்கள். சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்தால் நீங்கள் ஞானத்திற்கு செல்ல முடியும். ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய உலக மக்கள் அனைவரும் சாப்பாடு இல்லாமல் கோடிக்கணக்கில் இறந்து கொண்டிருந்தார்கள். இப்ப சமீபமாக கோடிக்கணக்கில் மக்கள் இறப்பது அனைத்துமே சாப்பிட்டு இறக்குறாங்க. ஒரு பெண்மணி வந்தா, கீதான்ட்டு, 3 ஆசனங்கள் பண்ணுகின்றேன் சொக்கலிங்கம் தினந்தோறும் என்றாங்க. உட்காருமா, மகிழ்ச்சி சொல்லுமா என்ற. என்ன ஆசனங்கன்னா, அமர்வது, உண்ணுவது, தூங்குவது. என்ன நீ அமராவது ஆக முடியாது, போயிட்டு வாமான்னு. உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. காய்கறி பழங்களை நன்றாக சாப்பிடுங்கள். மனம் அமைதியாக விட்டால் நீங்கள் மாமிசங்களை சாப்பிட மனம் போகாது. ஒண்ணுமே வேண்டாம், நான் வெஜிடேரியன் மாறேன்னு சொல்ல மாட்டேன். மன அமைதியா இருக்கும் பொழுது உங்களை வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும், அசைவத்திற்கு உங்களுக்கு செல்ல முடியாது. ஒரு கேள்வி, சாப்பிடும் பொழுது அரை வயிறு சாப்பிடணும், 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடணும், சாப்பிட்டுடணும். இப்போ டயட் கொடுத்தேன். ஒரு மனைவி வந்து, ஏன் கணவனை கெடுத்துட்டீங்கன்னாங்க. என்னம்மா, அரை வயிறு சாப்பாடு, 1/4 தண்ணின்னு போட்டிருந்தேன் தமிழ்ல. போச்சு, அவர் என்ன பிரிச்சுட்டா பாருங்க. அப்படின்னு அதை நான் சொல்றதே விட்டுட்டேன். 2வதாக, இந்த நட்ஸ்ல உங்களுக்கு தெரியுமில்ல, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, எல்லாம் நட்ஸும். ஒரு கேள்வி, பெண்கள் நிறைய இருக்கீங்க, எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கின்றது? முந்திரி பருப்பு, பாதாம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்று உண்மையான அருமையான கருத்தை சொக்கலிங்கம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எந்த நட்ஸிலையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். நம்ம சாப்பிடுகின்ற நெய் அது வெஜிடேரியன் இல்ல. நெய் என்பது நான் வெஜிடேரியன் என்பது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக சாப்பிட்றத வேணாம்னு சொல்ல மாட்டேன். நெய்யில் அதிகமான கொலஸ்ட்ரால், பாலில் இருக்கின்ற ஆடை அதிகமான, ஏன்னா அதெல்லாம் அனிமல்ல இருந்து வருது.
புரியுங்களா? பட் நட்ஸை தயவு செய்து 3 நாளுக்கு மேல சாப்பிட்டா வெயிட் போட்டுடும். பாதாம் பருப்பு நிறைய பேர் ஊற வச்சு தோல் போட்டு போடுறீங்களே, அந்த தோலில் தான் எல்லா சக்தியும் இருக்கின்றது. அதை தயவு செய்து தோலுடன் சாப்பிடுங்க. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண என்ன தெரியுமா அர்த்தம்? அப்பதான் நீங்க நோயாளிகளா வந்தீங்கன்னா டாக்டர் மருத்துவமனை நிரப்ப முடியும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சின்ன கேள்வி. சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிடும்போது ஒரு பொறை ஏறிடுது. என்ன பண்ணுவீங்க? பொறை ஏறிடுச்சுன்னா வேகமாக தட்டுங்கள், அவங்க இறந்து விடுவார்கள். அதுக்காக மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல நான் சொல்றதே கிடையாது. இதை பொறை ஏறியவுடன் குனிய வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறை என்ன ஒரு வசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாரும் நினைக்கின்றார்கள். ஐயா, அருமையான பதில். எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை என்பதை உணர வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் வளருது. எவரோ நீங்கள் நினைத்து சாப்பிடும் பொழுது பொறையேறிவிடும். 70-80 வயது கடைந்து பொறையேறிவிட்டால் ஒரு நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இது என்ன பாக்குறீங்க எல்லாரும்? இத ஞானவில், வானவில், ஞானவில் என்ற பாரு வள்ளலார் மேடம் வந்த உடனே அதை கூட நான் ஞானவில்லாக மாற்றி விட்டேன். இது உண்மையாகவே வானவில் என்று ரசித்து பார்த்த அனைவருமே வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்லை கிட்ட பண்ண தொட முடியாது, வானவில்லை கிட்ட பண்ண பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை உள்ளே நீங்கள் போகாமல் உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து மகிழ்ச்சியுடன் பார்க்க வேண்டும். சொல்லிட்டா வானவில் இருக்கின்ற இந்த நிறங்கள் இருக்குல்ல, அதான் 3 மந்திரங்கள். மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறேன், கவனமாக கவனிக்கணும். அந்த 3 மந்திரங்கள் இதில் இருக்குது. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. எப்படி வானவில் இருக்குதுன்னா, வள்ளலார் கருத்தை இங்கே இணைக்கப் போகின்றேன். வானவில் இருக்கின்ற அந்த 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சொல்றது கூடவே சொல்றீங்களா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்கின்றது. என் உறவினர் அனைவரும் தோலுடன் காய்கறி பழங்களை சாப்பிடுங்கள். ஒரு டிவி ப்ரோக்ராம் கொடுத்தேன், நியூஸ் 18ல். ஒரு மாணவி எழுந்து, சார் பலாப்பழத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டாங்க. எது முடியுதோ சாப்பிட்டு போங்க. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை 2 நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ், நடத்தல், நீந்துதல், ஓடு, எதுவா இருக்கட்டும். இன்னொன்று வள்ளலார் விட்டு சென்ற மன அமைதி அண்ட் தியானத்தில் வாழ வேண்டும். 3 அணுகி போச்சா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த வேதாந்தம் பேசாத சொக்கலிங்கம் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று உறுதியுடன் இருந்தால் அப்பொழுதும் உங்களிடம் வானவில் இருக்கும். அந்த அம்மா சகோதரி அந்த வானவில்லை கொடுத்துருன்றாங்க. அந்த வானவில் என்ன தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இந்த கலரான மாத்திரை, மருந்து, ஊசிகள் போட வேண்டும். எந்த வானவில் என்பது முடிவு உங்களிடம் மட்டும்தான் உண்டு. அதற்காகத்தான் நான் சொல்றேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, வரி, கரி டு கெட் பரீட். எதையும் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? அதுதான் இதை பாருங்க. இது என்ன போடுறது? இது ஜெர்மன் மீட்டிங்ல எல்லா கார்டியாலஜிஸ்டும் கொடுத்தாங்க. இந்த ஜெர்மன் மீட்டிங்ல 18,000 பேர் இருந்த அரங்கத்தில் நான் தான் சீனியர் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். அனைவரும் கார்டியாலஜிஸ்ட். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நான் பேசுவதற்கு முன்பு. இங்க இருக்கவங்க அனைவரும் ஆனஸ்டா சொல்லுங்க, எவருக்கெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு கேட்டேன். 60% எழுந்து நின்று எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஏனெனில் உலக அளவில் மாரடைப்பு அதிகமாக இருப்பது டாக்டர்களிடம், அதுவும் கார்டியாலஜிஸ்ட் அதிகமாக இருக்குது.
உடனே அவங்க கேட்டா, எப்படிங்க சொக்கலிங்க இவ்வளவு தூரம் நீங்க பண்ண முடியுதுன்னா, வள்ளலார் சொல்லிவிட்ட கருத்தை, மகிழ்ச்சி என்ற உணர்வை நான் தள்ளி போடாமல், தாழ்வாக எண்ணாமல் என்னுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டு இருப்பதால் தான் 80 வயதாக சொக்கலிங்கம் உங்களிடம் 30 வயதான சொக்கலிங்கம் மாதிரி பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அரங்கத்தை விட்டு செல்லும் பொழுது நான் சம்பத்தாரிடம் சொல்ல வேண்டும், சொக்கலிங்கம் வயது 20ஆக மாறிவிடும் என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த அருமையான ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த சகோதரர் ராஜமூர்த்தி அனைவருக்குமே விடை பெறுவதற்கு முன்பு மேடையிலிருந்து 5 கேள்விகள். கேள்வி கேட்க மட்டும் யோசிக்கக்கூடாது, டக்குன்னு முடிக்கணும். அப்புறம் இவர் கேள்வி கேட்டு இது போகலாம். வாங்க எல்லாம் கேள்வி கேட்குற நேரம் லைனில் வந்துடணும். ஏன்னா அங்கே மைக்கு வர நேரம் உங்களை டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் அதுதான் உங்களுடைய அறிவு. கேள்வி கேட்கும்போது எல்லாருமே அந்த கேள்வியை கவனிக்க வேண்டும். அது உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க ஐயா. ப்ரொஃபஸர் சிவராஜா. சொல்லுங்க சிவராஜ். வல்லார் என்ன சொல்கிறதுன்னா, சைவ சாப்பிட்டாலே சன்மார்க்கியாரும், சாகாதவனு சன்மார்க்கி சொல்லிட்டார். அப்போ அதையும் நீங்கள் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும். சைவ சாப்பாடு சைவ நல்லா இல்லை இல்லை, நான் உணவு என்று சொல்வது மனிதன் வாழ்வதற்கு உணவு முக்கியம், உடை முக்கியம், உறைவிட முக்கியம் இல்லையா? இதை முக்கியமாக சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். 3 நிமிடம் உங்கள் மூச்சை இப்போ நிறுத்தினால் உயிர் பிரிந்துவிடும். எத்தனை நிமிடம்? 3 நாட்கள் நீங்கள் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உயிர் போய்விடும். 3 வாரங்கள் சாப்பிடாம இருந்தாலும் உயிர் போய்விடும். அதை 3 ஞாபகம் வச்சுக்கணும். இது இவர் சொல்றாரு சன்மார்க்கம். அவர் சொன்ன அருட்பெரும் ஜோதி, நான் தான் மாற்றி சொன்னேன். ஜோதி என உயிர் கருணை என உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். பட் நீங்க வந்து 100 days டிக்ளேர் பண்றீங்க இல்லையா? 100 days. நான் சொல்றது சன்மார்க்கியாட்டால் நோ டெத், நோ லைஃப். நோ டெத். இப்ப ஒண்ணு சொல்றேன். நான் வந்து ஐயா நிறைய பேர் கேட்டேன், வடலூர்பையும் கேட்டேன். இறப்பு இல்லா உயிர் அருமையா சொல்லியிருக்காரு. என்னுடைய புரிதல், எவன் ஒருவன் பிறக்கின்றான் என்று இருந்தால், எது ஒரு லிவிங் ஆர்கனா இருந்தால் இறப்பு என்பது இடப்பட்ட கட்டளை. அவர் மரணமெல்லாம் வாழ்வு என்பது பிறந்து 200 வருடம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை 51 வருடம். அவர் இறக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணம், நம்முடன் உள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர் விட்டு சென்ற கருத்துக்கள் இப்பொழுதில்லை. மனித சமுதாயம் என்று ஒன்று இருக்கின்ற வரை அவருக்கு இறப்பில்லை. திருவள்ளுவர் 2000 வருடத்துக்கு விண்ணி பண்ணார். திருவள்ளுவரை பார்த்ததில்லை. இப்ப இருக்கவங்களுக்குலாம் வைத்தியம் பார்த்தேன்ன. நான் வள்ளலாருக்கு, திருவள்ளுவருக்கு, திருமூலருக்கு டாக்டரா கிடையாது. அவர்களுக்கு டாக்டர்களே தேவைப்பட்டு இருக்காது. ஏனெனில் அவர்கள் குருமார்களாக வாழ்ந்தார்கள் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? சொல்லுகின்ற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவில்லாமல் வாழ்வதுதான் குருமார்கள். அந்த நிலையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணமில்லா வாழ்க்கை என்பது நாம் விட்டு செல்லுகின்ற எண்ணங்களுக்கு, அதான் அடிக்கடி சொல்றேன், விதை விதைத்தவன் உறங்கினாலும் அது விதைகள் உறங்குவதில்லை. நல்ல எண்ணங்களை விட்டு சென்ற ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் அதற்கு இறப்பே இல்லை என்பதற்காகத்தான் மரணமில்லா என்பது என்று சமுதாயத்தில் நம்முள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நிலையில் வள்ளலார் இறக்கவில்லை. சொக்கலிங்கம் இருக்கின்றவரை இருப்பார். நான் இறக்கும்போது அது இருந்த விடுவார். அது சமுதாயம் இருக்கின்றவரை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இப்போ 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்தா இறந்துருவாங்க, இல்ல 1 வாரம் சாப்பிடாம இருந்தா 3 வாரம் சாப்பிடாது, 3 வாரம் சாப்பிட. இந்த கட்டிட இடிபாடுகள் எல்லாம் இப்போ இந்த பூகம்பத்துல நிறைய கட்டிட இடிபாடுகள், அதுல ஒரு சிலர் வந்து 5 நாள் 6 நாள் பொறுத்தெல்லாம் கூட மீட்டெடுக்கிறாங்க. அப்ப அவங்க தண்ணியே குடிக்கிறது இல்லையே. அப்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த முயற்சி பண்ணாதீர்கள். சில பேர் வந்து 3 மாசம் சாப்பிடாத கூட இருக்கிறாங்க. ரொம்ப குண்டா இருக்கு. இவர் பார்த்துங்க, இவர் 6 மாதம் சாப்பிடாதான் அவருக்கு உடம்புக்கு அவருக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரண மனிதர்கள் 3 நிமிடம், 3 நாட்கள், 3 மாதங்கள், 3 வாரங்கள் என்பது கண்டிப்பாக எக்ஸப்ஷன் வச்சு நீங்க எடுத்துக்கூடாது. இப்போ ஆசனங்கள் எல்லாம் பண்ணுங்க, பத்மாசனம் எல்லா ஆசனங்கள் பண்ணுங்க. தயவு செய்து எவராவது
சிரசாசன சர்வாங்காசனை பண்ணி கொண்டிருந்தால் இன்றே நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த காலத்தில் தலைகளால் நிற்கும் பொழுது மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அவனை அறிவை கூட்டும் என்று நினைத்து செய்யும் பொழுது அவனுடைய இதயம் 5 மடங்கு அதிகமாக இயங்கி மூளையில் பிரஷர் 10 மடங்கு அதிகமாகி உயிர் போவதற்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் போராடி 8 வருடத்திற்கு WHO சிரசாசன சர்வாங்காசனா என்பதை பேன் பண்ணிவிட்டார்கள். ஞாபகத்துக்கு. ஓகே, எஸ். வணக்கம், நான் பெரியசாமி, மருதூர், அரியலூர். சொல்லுங்க ஐயா. என்னுடைய ஒரே விருப்பம் கேள்வியும், இந்த வள்ளலார் இயலை ஐயா சொன்ன தத்துவங்கள் இன்னும் சொல்ல போறதை இவ்வளவு பயனுடையதை மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் பாடத்திட்டமாக வைப்பதற்கு இந்த மன்றம், இந்த வள்ளலார் இயக்கம் முயற்சி செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இதை அனைவரும் கடைபிடித்து வாழ கற்றுக்கொண்டார். ஒரு அருமையான ஒரு கருத்து. நான் சொல்லுகின்ற கருத்து உங்களுக்காக அல்ல. 15 வயது ஆன ஆண்கள் பெண்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். இது எல்லா சப்ஜெக்டும் வள்ளலார் கருத்தை புகுத்த வேண்டும். அது கட்டாயம். அதுவும் டாக்டருங்க மெடிசன் புக்ல கட்டாயம் பண்ணிட்டு போராடி கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் அது உண்மையாகும் என்று மாற்று கருத்து இல்லை. நன்றி ஐயா. என்னோட பேர் வள்ளலார் மோகன். சொல்லுங்க. ஜப்பான்ல இக்கிகாய்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க பல வருஷமா 120 வருஷமா தாண்டி போறதா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி, மரபிலாடிகள் 100 வருஷம் வாழ்வது எப்படின்னு புக் எழுதி அவரே என்னால வாழ முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரெண்டாவது கேள்வி இது. மூணாவது கேள்வி, இந்த சக்கர வியாதிக்கு நிரந்தரமா தீர்வு எதுவும் இருக்கா? சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்றேன். 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து கடைபிடிக்கணும். இதை பாருங்க, 3 மந்திரங்களை கடைபிடித்தால் 100 பேஷண்ட் என்கிட்ட பிரஷருக்கோ சுகருக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ வந்தார்கள் என்றால் 1 வருடத்தில் 90% அவர்களுக்கு மருந்தே தேவையில்லாமல் போய்விடுகின்றது. அந்த மந்திரங்களை கடைபிடிக்கும் பொழுது ஒருத்தர் கேட்ட 3த்துல 2 கடைபிடித்தா முடியாது. கடைபிடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சொற்களை நிலைக்கு மருந்து இல்லாமல் கொண்டு வர முடியும். பர்மனெண்டா கொலஸ்ட்ரால் மருந்து சாப்பிடுறதுன்னா தப்பு. அவர்கள் வாழ்வதற்கு காரணம் நிறைய நம்ம இமாலயால சில பேக்கெட்ஸ், அமெரிக்காவில் பேக்கெட்ஸ், ஜப்பானில் சில பேக்கெட்ஸ் 120, 130. அவர்களுக்கு எந்த நிலையிலும் மகிழ்ச்சி, அவர்களுக்கு எதிர்பார்ப்பும் கிடையாது, தேவைகளும் இல்லை. வள்ளலார் மொழியில் வாழ்க்கை நடத்துவதால் அவர் வாழ முடியவில்லை என்று அவர் உயிருடன் இருக்கும்படி தொக்கலிங்கத்திடம் கேட்டிருந்தால் நான் அருமையான கருத்தை சொல்லியிருக்க முடியும். அவர் ஏன் வாழவில்லை என்றால் இந்த 3 மந்திரங்களை ஒன்றை தவிர்த்து வாழும் பொழுது இறைவன் கூட காப்பாற்ற முடியாது. ஜப்பான் கிகாய்க்கும் நம்ம வாழ்க்கை முறை வேறையா? நம்ம எந்த வாழ்க்கை இயற்கையோட வாழறியா? நீ இயற்கையுடன் இயற்கைக்காக வாழ்ந்து, சமுதாயத்திற்காக வாழ்ந்து, தன் மொழிக்காக வாழ்ந்து 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து கடைபிடியுங்கள். நீங்கள் அனைவரும் 110 வருடம் வாழ முடியும். அருமையான கேள்வி. பேர் சொல்லுமா? விசராந்தி முதியோர் இல்லத்திலிருந்து வந்திருக்கேன். மஞ்சுளா சொல்லுமா, கேளுமா. சார், பிரஷர் சுகர் நார்மலா இருக்கணும்னு சொன்னா 1 hour உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தா நார்மல் ஆயிருமா? இதை பத்தி இப்பதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். உடற்பயிற்சி மட்டும் செய்வேன், நான் இந்த மாதிரி குண்டா இருப்பேன், சாப்பிட்டுட்டு தான் முடியாது. இல்ல சார், உடற்பயிற்சி செஞ்சா எல்லாம் குறையும்ன்றாங்க. அப்படி சொன்ன தப்பு. 3 மந்திரங்கள் முக்கியம். எண்ணம், உணவு, உடற்பயிற்சி. 3 கடைபிடித்தா கட்டாயம் சொக்கலிங்க மாதிரி வந்துடலாம். அப்ப மாத்திரையே வேண்டாமா சார்? இப்ப இவ்வளவு கேட்டதுல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஏமாத்திட்டு பேசிட்டு இருக்க நினைச்சியா? கடைபிடித்து விட்டு வாருங்கள், கட்டாயம் தேவையில்லை. அப்படியே பழிஞ்சு போச்சு எல்லாரும். இந்த கொலஸ்ட்ரால் லைஃப் லாங், பிபி மாத்திரை லைஃப் லாங் சொல்லி சொல்லி பதிவாகி உழைக்க வைத்துக் கொண்டிருக்கிற டாக்டர்களையும் மருந்து கடைகளையும் மருத்துவமனைகளும். வல்லூர் லெவலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல முடன் வாழுங்கள. ரொம்ப அருமையான கேள்விமா.
ஐயா, என் பேர் வெங்கடகிருஷ்ணன். மருதூர்லேருந்து வந்தவர் கேட்டார், குழந்தைங்களுக்கு வந்து வள்ளலாருடைய கருத்துக்களை வந்து பாடமாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பாடமாக ஸ்கூலில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா. ஆமாம். ஆனால் இந்த படிப்பை வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய யோகமும் மனித மாண்பும் என்ற ஒரு தலைப்பின் கீழே கல்லூரியே திருவான்மியூரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வாலண்டியர்ஸாக வந்து நிறைய மனவளக்கலை மன்றங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் பசங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற இந்த கமர்ஷியல் உலகத்தில் வந்துட்டு ஸ்கூல்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் பசங்களை படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, மகரிஷிக்கு நான் உறவினர், 10 வருடம் மருத்துவர். திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி அனைவரும் ஒரே லைனில் வந்து வாழ்ந்தவர்கள். ஐயா சொன்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து 7 வயசு 8 வயசு இருக்கிற புரிய வைக்க முடியாது. 10 வயது டீனேஜ் சொல்கிறாங்க. டீனேஜ் என்ன தெரியுமா? 13 to 19, அதான் டீன். இந்த 13 வயதுலேருந்து 19 வயது குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து விட்டு, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கட்டாயம் ஒத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்கள நீங்கள் என்ன தாத்தா ஏதோ அர்த்தம் இல்லாத பேசுறீங்களேன்னுவாங்க. அந்த குழந்தைங்களை நீங்கள் வாழ்க்கின்ற முறையில் கடைபிடிக்க வைத்து விட்டால் 100க்கு 100 நோயற்ற சமுதாயத்தை, இது எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போய் மெடிசனே வேணும்னு சொன்னால் மெடிசன் கம்பெனிக்காரன் சண்டை போடுவான், கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்னோட சண்டை போடுவான். ஆனால் கார்பரேட் சேர்மனுக்கெல்லாம் நான் தான் டாக்டராக இருக்கேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க. வடலூர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் சித்த வைத்திய சாலையை உங்களை போன்ற அனுபவம் மிக்கவர்களால் ஏன் கொடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி வடலூரில் ஒரு தலைமை சித்த மருத்துவ ஏன் அப்படிங்கிற ஆயுர்வேத உங்களுடைய ஆதரவை நன்றியுடன் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப அருமையான கேள்வி. சித்த வைத்தியங்கள் எல்லாம் அற்புதமானது. என்னை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணினாங்க. என்னுடைய மாமனார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, பேராசிரியர் அன்பழகனாருடைய மருமகன் தான் சொக்கலிங்கம். நிறைய பேருக்கு தெரியாது. என் மனைவி டாக்டர் செந்தாமரை, பேராசிரியர் ஒரு 55 வருடமாக என்னிடம் கேட்டார், நீ சித்த வைத்தியத்தை கொஞ்சம் சொல்லி மக்களுக்கு பரப்பக்கூடாதா என்று. நான் படித்ததை பரப்புவதற்கே நேரமில்லை, அதை படித்து புரிந்து. ஆனால் நிறைய கருத்துக்கள் இருக்குதுங்க. இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியத்தில் காண முடியாத பொக்கிஷங்கள். அதுக்கு நாங்கள் வரவங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்கள் புரிந்து பயனடைய கட்டாயம். எல்லா வைத்தியங்களும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி தவிர தே ஆர் நாட் காம்படிட்டிவ். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு அனைத்து முறைகளையும் மொத்தத்தில் சொக்கலிங்கம் சொல்லுகின்றேன். அலோபதி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதாவோ எந்த பதியாக இருக்கட்டும், ஒரு பதியும் வேண்டாம் என்றால் நீங்கள் மனதில் பதிய வைப்பது வள்ளலார் சொன்ற ஆழ்ந்த கருத்துக்களான கருணை உள்ள மட்டும் இருந்தால் போதும். வைத்தியம் என்பதே வேண்டாம். மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கித்தான் நாம் பயணம் செல்ல வேண்டும். ஐயா வணக்கம். மிக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னீங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு போராட்ட குணம் கொண்டிருப்பது தேவையா அல்லது தேவையில்லை என்று கருதுகிறீர்கள்? ரொம்ப அருமையான பெரிய கைத்தட்டல் ஐயாவுக்கு. என்ன சொக்கலிங்கம் மகிழ்ச்சி சொல்லிட்டிய. சுற்றுச்சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். அது உறவினராக, பெற்றோர்களாக, யாரா இருக்கட்டும், உன்னிடம் இருக்கின்ற மகிழ்ச்சி நீ நிர்ணயிக்க வேண்டியது. எந்த சூழலும் உன் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. உன் மகிழ்ச்சியை ஒன்று உள்ளே வைத்துக் கொண்டால், நான் உள்ள மகிழ்ச்சியுடன் வந்தேன்னா ஐ கேன் ரேடியேட் ஹாப்பினஸ். ஏன் உறவுகள், கணவன் மனைவி, குற்றங்கள் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மகிழ்ச்சியற்ற நிலையில் வாழ்வதால். மகிழ்ச்சி என்று அவரிடம் இல்லாத பொழுது மகிழ்ச்சி எப்படி அவங்களிடம் வாங்க முடியும்? புரியுங்களா? சப்போஸ் நான் மகிழ்ச்சி இல்லை வச்சுக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து கொண்டால் எனக்கு பொறாமை வந்துடும்.
என்னிடம் இல்லாத நீங்கள் இருப்பதை பார்த்தால் இங்கிருந்து போகிறதுக்குள்ள எல்லாரையும் மகிழ்ச்சி இழக்க வச்சுட்டு அது போகும்போது எனக்கு திருப்தி அடைஞ்சிடும். ஸோ ஹாப்பினஸ் என்பது ரேடியேட் ஹாப்பினஸ். ஸோ மகிழ்ச்சி சுற்றுச்சூழல்கள் நாடே அழிஞ்சிட்டு இருக்குது, இனத்தை கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் உறுதுணை பண்ணாமல் அவர்களுக்கு ஒத்துழைத்துக் கொண்டு அந்த நிலையிலும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டால், உயிர் போகின்ற தருணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் அந்த உயிர் உங்களை விட்டு பிரியாது என்பதில் வள்ளலார் சொன்ன ஆழ்ந்த கருத்தில் நான் ஈடுபாடுடன் இருக்கிறேன் என்று கூறி, உங்களுக்கு வயது 80 என்பதை என்னால் நம்ப முடியவே இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதாவது அவருடைய உதடு ஒன்று உள்ளம் ஒன்று சொல்லவில்லை, உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் உதட்டாக அதிலே வெளிவருகிறது. உங்களுடைய இளமையின் ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, நாங்களும் கண்டுபிடிப்போம். ரொம்ப அருமையான கேள்வி. நான் சவுத் ஆப்பிரிக்காவில் கென்யாவுக்கு போயிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். ஒரு மாணவி நத்துணை 80 வயது என்றால் நம்ப முடியவில்லை. சொக்கலிங்கம், உங்கள் பர்த் சர்டிபிகேட்டை காட்டுங்கன்னாங்க. நான் வள்ளலார் கருத்துக்களை, ரகசியம் ஒன்றும் இல்லை, எப்பொழுது நீ மகிழ்ச்சியுடன் இருந்து 3 மந்திரங்களை கடைபிடித்தால், நம்ம டாக்டரையா கேட்ட பதில் சொல்கின்றேன். குரோனாலஜிக்கல் ஏஜ் என்பது ஒரு நிமிடம், ஒரு நொடி, உங்களை முன்னுக்கோ பின்னுக்கோ எடுத்து சொல்ல முடியாது, அது போய்கொண்டே இருக்கும். பயாலஜிக்கல் ஏஜ் என்பது உன் உடல்நிலை மனதினால் வள்ளலார் கருத்தினால் அதை உள்வாங்கி பயாலஜிக்கல் ஏஜ் என்பதை நாம் ரிவர்ஸ் பண்ண முடியும். 100 வயது ஆகின்ற சொக்கலிங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதும் சொக்கலிங்கம் 30 வயதாக பேசிக்கொண்டிருக்க முடியும் என்பதை மாற்று கருத்தில்லை. அந்த பயாலஜிக்கல் ஏஜ் ரிவர்ஷன் என்பது உன் கையில் இருக்கின்றது, அந்த 3 மந்திரத்தில் இருக்கின்றது. நான் உண்மையில் சொல்லுகின்றேன், இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேச அழைப்பு கொடுத்தாரு, நான் உடனே உண்மையாக சொல்றேன். ஜட்ஜி பேசுனவுடனே நானும் போகணும்னு தான் பிளான் போட்டோம் ஒரு மீட்டிங்காக. ஐடிடி சோழால அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீ லஞ்ச் வரைக்கும் அங்கே இருங்கப்பா, அப்புறம் வந்து நான் பேசுகின்றேன்னு சொல்லி இந்த அரங்கம் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுவரை சமீபத்தில் 7 நாடுகளுக்கு சென்று வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் சென்று இந்த மகிழ்ச்சியை விட உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி பல மடங்கு என்பதை புரிய வைத்து, ஐயா கேள்வி சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேள்வி. சரி, எவராவது எனக்கு தெரியாத கேள்வி கேட்டால் அவர்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேம்மா. என்னடா பந்தய வைக்காதுன்னு நினைக்காதீர்கள். ஒன்றே சொல்லுகின்றேன், ஜட்ஜிக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். எப்பொழுதெல்லாம் உங்கள் பணம் உங்களிடம் மட்டுமே இருக்குது என்று வைத்துக் கொண்டால் அந்த பணத்தின் வேல்யூ 0. பணம் உங்களை விட்டு செல்லும் பொழுதுதான் அது மதிப்பு கூடும். அதற்காகத்தான் அதுக்கு செல்வம் என்ற பெயர் வந்தது. உங்களை விட்டு செல்ல வேண்டும். அதான் அடிக்கடி சொல்றேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜ்ஜியம் சேர்த்து கொண்டே இருங்கள். அந்த பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று என்று நீ உயிருடன் இருக்கின்ற வரைதான் அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பை தவிர உன்னை இழந்து பூஜ்ஜியங்களை சேர்க்காதீர்கள். அதிக சேர்த்துட்டு ஐயா கிட்ட கொடுங்க, அது பொதுக்கு மக்களுக்கு பயன்படுத்துவார்கள். ஸோ அந்த ஒன்று என்ற உயிருடன் இருப்பதற்கு கூட வள்ளலாருடைய கருத்து மட்டும்தான் பயன்படும். சொல்லுங்க ஐயா. ஐயா, இது என்னுடைய கேள்வி கிடையாது ஐயா. இங்க வந்து அத்தனை பேரோட சார்பாக சொல்லுங்க. கொரட்டை விட்டா இதயம் வீக் ஆகுமா? அருமையான கேள்வி. இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். கொரட்டை விடுவதால் அமெரிக்கா ஐரோப்பாவில் 30% டைவர்ஸ் ஆகிறதே கொரட்டை விடுவதால். மனைவி கொரட்டை விட சொல்லி அடுத்த மாடிக்கு கணவன் போறான், அப்போ அந்த கொரட்டை சத்தத்தை இழக்க முடியவில்லை. கொரட்டை விடுவதால் இதயத்திற்கு ஆபத்தா? அது கொஞ்சம் கொஞ்சம் நேச்சுரல் ப்ராப்ளம்னா இதயத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணோம். கொரட்டை விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் 3 மந்திரங்கள். உடம்பில் பாரம் மனதில் பாரம் கூடாது. உடற்பயிற்சி நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்கம் தினந்தோறும் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் நான் அன்றைக்கு சாப்பிட மாட்டேன்.
அது செய்வது எனக்கு தான் செய்கின்றேன். 12 மணிக்கு கிளினிக்கில் உட்காந்து சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லை. அந்த உடற்பயிற்சி செய்வது தான் எனக்காக நான் செய்து கொள்கின்றேன். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொண்டு உடல் எடையை குறைத்து கொண்டு நீ படுக்கும் பொழுது ஒரு சாய்ந்து படுத்தால் லெஃப்ட் சைட் படுக்கணுமா ரைட் சைட் படுக்கணும், லெஃப்ட் சைட் பெட்டர், ரைட் படுத்தாலும் பரவாயில்ல. கையும் காலும் கொஞ்சம் மடங்கி படுத்தால் 100க்கு 90 பங்கு குறைட்டே போய்விடும். அதான் சொன்னேன், ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் கூடாது, குறைட்டை கட்டாயம், ஒபிசிட்டியாக வந்துடும், ஆஸ்மாலாம் வந்துடும். அதற்காக உலக மக்கள் மொத்த பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்களிடம் 3 கிங்ஸை கொடுக்குறேன். எத்தனை? 2 கிங்ஸை நீங்கள் கொண்டு விட வேண்டும், 1 கிங்கை வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டிய 2 கிங்ஸ் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். வைத்துக் கொள்ள வேண்டிய கிங் வாக்கிங். அப்படி சொன்னவுடன் மேடையில் சொல்றாங்க ராஜமூர்த்தி, அதில் ஜோக்கிங்க சேர்த்துக்கலாம் வேணாங்க, சேர்த்துங்க, எது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஐயா நீங்க ஒரு கேள்வி. உறக்கத்தை பற்றி கேள்வி. வள்ளலார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உறக்கத்தை விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, பூனை தூக்கத்தையும் விட்டேன் என்கின்றார்கள். 2.5 நாழிகள் நாம் தூங்கினாலே நாம் 1000 ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். உறக்கத்திற்கும் இன்றைய விஞ்ஞானத்திற்கும் இதயத்திற்கும் உள்ள தொடர்பை சொல்லுங்க. ஒரு அற்புதமான சிந்திக்க வைக்கின்ற கேள்வி. ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், 24 மணி நேரம் மனிதனுக்கு கிடைத்த ஒரு நாளைக்கு அதில் 1/3 8 மணி நேரம் தூங்க வேண்டும். அந்த 8 மணி நேரம் தூங்கினால்தான் அடுத்த 16 மணி நேரம் உங்கள் இதய மூளைகள் அனைத்து வேலை செய்யும். எல்லா உறுப்புகளும் ரீஜெனரேட் ஆவது தூங்கும் பொழுது மட்டும். நான் சொக்கலிங்கம் படுத்த 1 நிமிடத்தில் தூங்கி விடுவேன். நான் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும்னு பார்க்குறேன். பல வருடங்கள் முயற்சி பண்ண முடியல. என் நோயாளிகள்லாம் வந்து தூக்கத்திற்கு மாத்திரை கேட்கின்றார்கள், தூக்கம் வரவில்லை என்று. அதே கடவுள் சொக்கலிங்கத்தையும் சோதிக்கின்றார், தூங்குவதற்கு நேரம் கொடுக்காமல். ஒரு பெண்மணி நைட்டு ஒரு பேஷனுடைய டாக்டர் ஃபோன் பண்ணி 2 மணிக்கு அம்மாவுக்கு இது மாதிரி வலி வருது, என்ன பண்ண கேட்டுட்டு, நீங்கள் என்ன டாக்டர் இன்னும் தூங்கலை, எப்போ தூங்குவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெண்ணிடம், நீ தானமா எழுப்பி எனக்கு தூக்கத்தை எழுப்பிட, எப்படி தூங்க விட்டால்? நான் தூங்குகின்ற நேரத்தை நிர்ணயிப்பது என் நோயாளிகள் மட்டும். நோயற்ற சமுதாயத்தை ஆக்கிவிட்டால் நான் கட்டாயம் 7 மணி நேரம் தூங்க முடியும். இதுவரை இன்று வரை என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வாழ்க்கை நடந்ததே இல்லை. வேணா என் ஃபோன் நம்பர் குறிச்சுங்க எல்லாருமே. உமாபதி சொல்லுவார், இந்த அரங்கத்திலிருந்து எவராவது என் உதவி வேண்டும் என்றால் இந்த அரங்கத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இலவசமாக வைத்தியம் பண்ணுகின்றேன். பட் நீங்களா வரக்கூடாது. இதற்கு இந்த கருத்தை நான் பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன். ஐஏஎஸ் ஒரு அசோசியேஷன் டெல்லியில் போய் பேசினாங்க. ஒரு 8, 9, 10 வருடம் ஆயிட்டு இருக்கோம். ஒரு 3000 ஆல் இண்டியா ஐஏஎஸ் பேசி முடிச்சு நைட் 9:30க்கு வந்தேன். 10 o'clock ரூமுக்கு போயிட்டேன். அங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரி அவங்க பிரதருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. என் ஃபோனை தேடி தேடி பார்க்குறாரு, அதற்குள்ள அந்த பிரதர் இறந்து விட்டார். உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி, எந்த மீட்டிங் போனாலும் சொக்கலிங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வா, ஏதாவது உதவி வேணால் அவங்களுக்கு கைட் பண்ணலாமேன்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பட் ஆனால் எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் உங்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி, ஸோ இவர் தூக்கத்தை பற்றி அருமையான கேள்வி. தூக்கம் குறையும் பொழுது உங்கள் வாழ்க்கை குறைந்துவிடும். சில பேர் 2 நிமிடம் தூங்கினா 5 நிமிடம் தூங்கினா போனாலும் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வாழ்ந்திருக்க முடியும். தனிப்பட்ட திறமைகளை வைத்து நான் பொதுப்படையாக பேச முடியாது. தூக்கம் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. தூக்கம் வர வேண்டும் என்றால் துக்கம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. தூங்கும் பொழுது நம்ம உயிருடன் இருக்கின்றமே இந்த நிகழ்காலத்தில் இருந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டு அமைதியான மனதை தியானத்தில் போனால் தூக்கம் வந்துடும். தூங்கும்போது அப்படி நேற்று நடந்தது, நாளைக்கு எப்படி நடக்கவே நினைத்து கொண்டிருந்தால் தூக்கம் விடிய விடிய வராது. ஸோ அந்த நிலையில் வாழ கற்றுக்கொண்டு தூங்க வேண்டும். இதுவரை சொக்கலிங்க 60 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட நான் தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை.
தூங்குவதற்கு வழி செய்து விடைபெறுகின்றேன். இதை நிறைவாக என் உறவுகள் அனைவருக்கும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று கேட்டு வாழ கற்றுக்கொண்டு வல்லதார் அருள் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.